அலன். சொல்லுங்க சார். பாபுலால். சொல்லுங்க சார். இந்த கேஸை இப்படியே விட்டுட்டு இருந்தா ஒரு முடிவுக்கு வராது. ஆமாம் சார். அதுக்கு ஒரு ஃபைனல் பண்ணணும். மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வருது. இதை எப்படி முடிக்கணும்? காளீஸ்வரன், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சார் எனக்கு ஒரு ஐடியா தோணுது சார். அக்யூஸ்டாக இருக்க சந்தோஷை நம்ம கான்ஸ்டபிளோட ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு அனுப்புவோம் சார். கையில் ஹேண்ட் கஃப் போட்டு அனுப்புவோம். அந்த இடத்துல ஹேண்ட் கஃப் விலக்கிட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அவன் மனநிலை எப்படி இருக்குன்னு. இன்கேஸ் அவன் தப்பிச்சு ஒன்னானா கண்டிப்பாக அந்த கொலையை அவன் செஞ்சிருக்க மாட்டான். கரெக்ட். அலன் சார். அசிஸ்டண்டா நான் வரட்டுமா? நீங்க ஆசைப்பட்டு அத்தனையும் வாங்கி தரட்டுமா? அத்தை உங்க அசிஸ்டண்டா நான் வரட்டுமா? நீங்க ஆசைப்பட்டு அத்தனையும் வாங்கி தரட்டுமா? நீங்க எனக்கு மாமியாரா மாறிட வேணும். நீங்க எனக்கு மாமியாரா மாறிட வேணும். நீங்க பெத்த மைனாவோட ஊர சுத்தணும், நான் ஊர சுத்தணும். அத்தை உங்க அசிஸ்டண்டா நான் வரட்டுமா? நீங்க ஆசைப்பட்டு அத்தனையும் வாங்கி தரட்டுமா? காலையிலே ஓடி வந்து காஃபி போட்டு கொண்டு வரேன். கேரியரு கட்டி வந்து பொண்ணு படிக்க விட்டு வரேன். ஆட்டோ ஃபீஸு வேணா அத்தை, பஸ்ஸு ஃபீஸு வேணா அத்தை. வீட்டோட மாப்பிள்ளையா சொன்ன வேலைய செய்வேன் அத்தை. அத்தை உங்க கழுத்துக்கு நான் ஆரம் வாங்கி வாரேன். நீங்க பெத்த தங்கத்துக்கு வைரம் வாங்கி தாரேன். நான் தான் மாப்பிள்ளை இன்னும் மாமாவுக்கு சொல்லிடு அத்தை. நான் தான் மாப்பிள்ளை இன்னும் மாமாவுக்கு சொல்லிடு அத்தை. மறுத்து பேசினாக்க அவர் டைவர்ஸ் பண்ணிடு அத்தை. மறுத்து பேசினாக்க அவர் டைவர்ஸ் பண்ணிடு அத்தை. அத்தை உங்க அசிஸ்டண்டா நான் வரட்டுமா? நீங்க ஆசைப்பட்டு அத்தனையும் வாங்கி தரட்டுமா? பரவா கோட்டையில தெற்கு தெரு வீதியில அத்தை மாமன் பேரை வச்சு வீடு கட்டி தார. மன்னார்குடி சந்தையில மட்டன் கறி வேணா அத்தை. இழுக்குவாறு பட்டியில சிக்கன் கறி வேணா அத்தை. சூப்பரான சுண்ட குழம்பு எனக்கு போட்டா போதும். அத்தையோட கை மணக்கும் அலங்காநல்லூர் கலகலக்கும். அத்தை மட்டும் பொண்ண காட்டி தூக்க சொன்னா அள்ளிடுவேன். கட்ட சொன்னா தாலியத்தா இருக்கி அணைச்சி கட்டிடுவேன். 10 மாசம் கணக்கு முன்னே புள்ளையத்தான் தந்திடுவேன். தட்டி தொட்டி கூட்டி வச்சு விருந்து வைக்க சொல்லிடுவேன். 10 ஊரு அசரும்படி பாட்டியாக்கி பார்த்துடுவேன். உன்னை பாட்டியாக்கி பார்த்துடுவேன். உன்னை பாட்டியாக்கி பார்த்துடுவேன். அத்தை உங்க அத்தை உங்க ஏன் அத்தை உங்க அசிஸ்டண்டா நான் வரட்டுமா? நீங்க ஆசைப்பட்ட அத்தனையும் வாங்கி தரட்டுமா? அத்தை உங்க அசிஸ்டண்டா நான் வரட்டுமா? நீங்க ஆசைப்பட்டு அத்தனையும் வாங்கி தரட்டுமா? நீங்க எனக்கு மாமியாரா மாறி
உங்க அசிஸ்டண்டா நான் வரட்டுமா நீங்க ஆசைப்பட்ட அத்தனையும் வாங்கி தரட்டுமா ஏ ஏ சிறுக்கி பெத்த மவளே என் புள்ளைய மடக்கி போட்டுக்கணி அடி சீ இவ்வளவு போய் வெத்தி சிறுக்கி சனியே இந்த பாருங்கம்மா நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டபடி திருப்பதியில போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு நம்ம உள்ளூர் சிவன் கோயிலுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இனிமே குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கப்படாது. நீயும் எந்த பிரச்சனையும் வளர்த்துக்க கூடாது. என்ன நான் சொல்றது சரிதானே? பெரிய மனுஷா தொடாம பேசு. ஏமா அப்படி தள்ளுற? சும்மா இருமா. சின்ன சிறுசுக நல்லா இருக்கணும். இந்த பாருமா உங்ககிட்டையும் சொல்றேன், 2 பேரும் அதே தான் மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கப்படாது. ஊருக்குள்ள அவங்கள நல்லபடியா வாழ விடுங்க. சரி சரி நான் அனுப்பி வைக்கிறேன். சொல்லி அனுப்பி வைக்கிறேன். நேரத்துல போடல ரேடியோ செட்டு ரேக்கா வீட்டுக்கு நேற்று ராத்திரி போனீங்களா? வேட்டி சட்டை துண்டெல்லாம் அங்கே விட்டு வந்துட்டீங்களா? பணம் வேற கொடுக்காம வந்துட்டீங்களா? அதான் எனக்கு ஃபோன் பண்ணி ஐயோ சாப்பிட பேபி நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு. நீ சாப்பிடு சந்தோஷ். நான் அப்புறமா சாப்பிடுறேன். மணி ஆச்சுல. நீ சாப்பிடு. நீ சாப்பிடலையா? நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். மணி ஆச்சு. பரவாயில்ல, நீ சாப்பிடு. போதுமா? இன்னும் வேணுமா? நீ சாப்பிடு சரி, சந்தோஷ். சாப்பிடுறேன். வேணாம் சொல்ல. இன்னும் ஒரு வாய் ப்ளீஸ் சந்தோஷ் சாப்பிடு. பொறுமையா இரு, அம்மா நினைக்கிறேன். தண்ணி குடிமா. போதுமா? சரி, அப்புறம் போல வெளியில. உங்க அம்மா சந்தோஷ். அது எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அம்மா பார்த்தா அவ்வளோதான் சந்தோஷ். சாப்பிடுடி. அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. சாப்பிடுடி. ஏண்டா மகாராணிக்கு சோறு ஊட்டுற மாதிரி சோறு ஊட்டிட்டு இருக்க? வேலை வெட்டி பார்க்கணும்னு உனக்கு எண்ணமே இல்லையா? என்னடி என் புள்ளி இப்படி கெடுத்து வச்சிருக்க? என்னடி நடிச்சிருக்க உன் மனசுல? என் அண்ணன் மோன கட்டுடா கட்டுடான்னு சொன்னேன். இவ்வளோ பெரிய சொத்தை ஆள்றதுக்கு ஒண்ணுல அதில் கட்டி வந்திருக்க. கத்திட்டு இருக்க? அண்ணன் பொண்ணு அண்ணி பொண்ணு 5 மாசமா அதே சொல்லி சொல்லி சாகடிக்கிற. உலகத்துல என்ன பார்த்தா உனக்கு லூசு மாதிரி தாண்டா இருக்கும். நான் லூசு தாண்டா. ஏண்டி வெள்ளத்தோலை காட்டி காட்டி நல்லா மயக்க வச்சிருக்கடி என் புள்ளிய. எதை காட்டி மயக்கினடி நீ? எங்கடி அந்த 5 பவுனு? அதையும் போட்ட மாதிரி போட்டு ஆத்தாக்காரி தள்ளிட்டு போயிட்டாளா? என்னடி பூனை மாதிரி பாக்குற? கேட்டடா நடிக்கிற. டேய் நல்லா மயக்கிட்டடி. நல்லா மயக்கிட்டி என் புள்ளைய. இந்த பொண்ணே சொல்லாத பண்ண. போமா. நான் வேணவா? ஒரு பொண்டாட்டி தான் வேணுமா? உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நல்லா பண்ணிட்டடா நீ. இத கேக்குறதுக்கு நாதியா இல்லையா? பொண்ணுக்கு நான் ஒத்துக்குவியா? ஊரை கூட்டிருப்பல. ஏன் பொண்ணா இருந்தா இப்படி கத்துவனா? உன்னை பெத்து வளர்த்ததுக்கு நல்லா பாடம் கற்பிச்சிட்டடா. தான கத்துற. ஐயோ இத கேக்க நாதியா இல்லையா? ஐயோ இத கேக்க யாரும் இல்லையா? என்னால உங்க அம்மா கூட இருக்கவே முடியல சந்தோஷ். சும்மா எப்ப பாரு என்னைய கொட்டிட்டு இருக்காங்க. நான் போறேன் சந்தோஷ். தாமரை இது பண்ணிக்க. தாமரை என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லுமா? ஏமா அழுகுற? தாமரை தாமரை அழுகாம சொல்லுமா. சொல்லு தாமரை, என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே தெரியும். நீ பாட்டுக்கு தேம்பி தேம்பி அழுதா என்ன அர்த்தம்? அம்மா அம்மா நீ 5 பவுன் போடுறேன்னு சொன்னல, அதை வாங்கிட்டு வர சொல்றாங்கம்மா. நான் சொன்னேனே, என் பேச்ச ஒரு வார்த்தையாவது கேட்டியாடி நீ? அம்மா நான் என்னம்மா பண்றது? என் தம்பிக்காரன் கெஞ்சி கெஞ்சி கேட்டானே, என் அக்கா அக்கா நான் கட்டிக்கிறேன்னு. ஓடி ஓடி லவ் பண்ணாண்டி. நீயே ஆசைப்பட்டு பெரிய நாயகி பையன் தான் வேணும்னு போனியே. அந்த பையனே உன்னைய நல்லா வச்சுக்கிட்டாலும் அந்த கொடுமைக்காரி தொல்லை தாங்கலையே. உன் கஷ்டத்தை பார்க்கறதா இல்ல சந்தோஷ்காக இங்கேயே இருக்கிறதானே தெரியலம்மா. இருடி, நான் பக்கத்துல தாண்டி இருக்கிறேன். வந்து அவளை வச்சுக்கிறேன். வைடி வைமா அது சண்டை போட்டு வெளில போயிருக்கு.
என்ன மானத்தை வாங்க போதோ தெரியல. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஐயோ இத கேட்க நாதி இல்லையா? என்ன வெளிய புடிச்சு தள்ளிட்டானே. என் புள்ள என்ன அடிக்க வரா. என்ன அடிக்கறா? உன்னை எப்படி நான் கஷ்டப்பட்டு வந்தடா. அவன் பேச்ச கேளுங்கடி. அவன் அவன் திரும்பி உள்ள வந்துட்டா. நீ தான் என் குடும்பத்தை கழிச்ச. அவன் பேச்ச கேட்காதடா. அவங்க நாடகம் அடிக்கிறவங்களா? பத்தியாடி. வந்த 4 நாள்ல என் குடும்பத்தை நடுத்தல நிக்க வச்சுட்டானுங்கடி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ளைய மாத்திட்டானுங்களே. நான் கஷ்டப்பட்டு வளர்த்து என் புள்ளை இன்னைக்கு அம்மா வேணான்னு சொல்றானே. இந்த மாதிரி எங்க போய் சொல்லுவேன்? அடி பாவி நாளே, அடி பாவி. எப்படி நடிக்கிறானுங்க பாத்தீங்களா? ஏய் சந்தோஷ், அவதான் முக்கியம்.